நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 16. எந்த நினைவுகளும் இன்றி கடல் அலைகளை ரசித்தபடி அவள் இருக்க, அவளை ரசித்தபடி அவன். யாரும் நுழைய அனுமதிக்காத தன் மனக்கதவுகள் அவளுக்காக அல்லவா திறந்து கிடக்கின்றன. சார், நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கடல் பரப்பில் இருந்து பார்வை விலக்காமல் அவள் கேட்க, லவ் பொண்ணு என்று அவன் பதில் கொடுக்க திகைத்தவள் அவன் புறம் திரும்ப, அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் போகவே, என்ன சார் என்றால் தன் காதுகள் தான் தவறான தகவல் தருகிறது என்று. அவளை ஆழ்ந்து பார்த்தவனோ, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் கூட வேலையில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் துணையா இருந்தினா நல்லா இருக்குன்னு தோணுது. இமைக்காமல் அவனை பார்த்தவள் அசைவற்று நிற்க அவனுக்கு புரிந்தது. அவள் அசைவற்று நிற்க அவனுக்கு புரிந்தது. இது அவளுக்கு எதிர்பாராத அதிர்ச்சிதான் என்பது. சிறிது நேரத்திற்கு பிறகு மகிழலாம், வெட்கம் கொள்ளலாம், தன் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து இருக்க அவன் எதிர்பார்ப்பை முற்றிலும் குழி தோண்டி புதைத்தாள். என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஏன் இன்னும் தெளிவாக சொல்லணுமா? சற்று நேரத்திற்கு சுற்றுமுற்றும் பார்த்தவள், ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா சார்? ப்ராங்கா? எது, ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னமோ வெட்டி கதை அளக்குற லூசுன்னு நினச்சியா என்ன? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. இது என்ன நிஜமா என்று அவளால் அதிசயிக்க மட்டுமே முடிந்தது, தவிர மகிழ முடியவில்லை. என்ன சொல்வது என்று புரியாமல் அவள் திணற அவனே கூறினான், உனக்கு இது எதிர்பார்க்காத விஷயம்னு நல்லாவே புரியுது. நோ ப்ராப்ளம், டைம் எடுத்துக்க, நல்லா யோசிச்சு சொல்லு என்று அவன் முடிக்க அவள் அதிர்ச்சி மாறாமல் நின்றாள். பின் மெல்ல சரி என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள். அங்கிருந்து அவள் ஹாஸ்டல் சென்று சேரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவள் பேசும் நிலையில் இல்லை என்று கூட சொல்லலாம். வீட்டிற்கு வந்தவனுக்கு மனம் பூரிப்பில் இருந்தது. எப்படி என் மனம் அவள் புறம் ஓடிச் சென்றது? காரணம் கூட தெரியவில்லை. புத்திசாலி, திறமைசாலி, அது தவிர அவள் புறம் தன்னை இழுக்க காரணம் என்ன? அவளுடைய கண்ணீர். ஆம், அவளுடைய கண்ணீர் தான். அந்த கண்ணீர் சிந்திய முகம் இன்று வரை அவன் நினைவலையில் நின்றது. தந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்று வேண்டுதலில் அன்னை, ஆகவிடக் கூடாது என்று பிடிவாதத்தில் பார்த்திபன், சிறிய பிரச்சனையோடு முடிந்துவிட வேண்டும் என்று தந்தைக்கு சகஜமாகிவிட வேண்டும் என்று ஆவலோடு பிரகாஷ். அனைவரும் ஏதேதோ ஒரு மனநிலையில் இருக்க அவள் கண்களில் கண்ணீர் சிற்பமாய் அவள் நின்றாலே. முதலில் அவள் யாரென்று தெரியாமல் பிடித்தது. தெரிந்த பின்பு தன் தந்தைக்காக அவள் கண்ணீர் வடிக்கிறாள் என்று தெரிந்த பின்பும் அவன் மனது அவளை மதிக்க தூண்டியது. பின்னர் எந்நாளில் காதல் கலந்ததோ தெரியவில்லை. இன்று அவளிடமே அதை கூறியும் ஆயிற்று. அவள் சம்மதம் கேட்ட பிறகு பெற்றோரிடம் கூறிக்கொள்வோம் என நினைத்து கொண்டான். உடனே அல்ல, முதலில் காதலில் துவங்கி அது முக்தி பெருகி திருமண வாழ்க்கையில் நுழைந்து விடுவோம் என்று அவன் புன்னகைத்து கொண்டான். ஆனால் ஹாஸ்டலில் சென்று அடைந்தவளுக்கோ அவன் கூற்றை நினைத்து அதிர்ச்சியே. இந்த நொடி வரை சின்னதாக ஒரு சலனம். தன்னை நேசிக்கிறாரா? இவ்வளவு நாள் தான் சந்தித்த துயரம், வருத்தம், கஷ்டம் எல்லாம் நீங்க போகிறதா? தனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கத்தான் இவ்வளவு கடின பாதைகளை கடந்து வந்தோமா? பார்த்திபன் சார், அவருடைய அந்தஸ்தும் அறிவிற்கும் தான் என்னை மணக்க நினைக்கிறாரா? தான் அதற்கு தகுதியானவளா? என்னிடம் என்ன இருக்கிறது இதற்கு நான் மகிழ? என்னை போல சாதாரணமான எந்த ஒரு தகுதியான பின்புலனும் இல்லாத ஒருவள் அத்தனை பெரிய மனிதர் விஸ்வநாதனுக்கு மருமகள் என்று சொன்னால் அவருக்கு அது பெருமையாக இருக்குமா? காதல் என்று சொன்னவுடன் எதை பற்றியும் யாரை பற்றியும் சிந்திக்காமல் கைகோர்த்து கொண்டு சுற்றி திரியும் இந்த காலத்திலும் அப்படி சுய சிந்தனை இல்லாமல் மூழ்கி விடாமல் இன்று நிதானமாக அலசி ஆராய்ந்தாள். அப்படி சிந்தித்து செயலாற்றுவது காதல் இல்லை. அது பூ மலர்வது போல் மலர வேண்டும், காய் காய்க்க வேண்டும் என்றெல்லாம் வாதாடலாம். அப்படி அந்த புனித காதல் எத்தனை பேருக்கு நிலைக்கிறது? ஆரம்பம் முதலே அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்ந்தவளுக்கு வாழ்க்கைக்கான முடிவை அப்படி சுலபத்தில் எடுக்க தோன்றவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு கனவு காண முடியவில்லை. தன் நிலையும் அவர்கள் நிலையும் ஒப்பிட்டு பார்த்து ஓய்ந்தவள் கடைசியாக எடுத்த முடிவு, இது சரிவராது என்று. வந்த கொஞ்ச நாளிலேயே மகனை மயக்கி விட்டாளா என்று விஸ்வநாதன் நினைத்து விட்டால், சீ, அப்படி ஒரு தலைக்குனிவு வரவே கூடாது. அவர் தனக்கு செய்த உதவிகளுக்கு முன் தான் சுயநலமாய் எதுவும் சிந்திக்கோ தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்று எண்ணியவள் முடிவை எடுத்து இருந்தாள். அடுத்த நாள் ஆபீஸில் தங்களுக்கு எதுவும் நடக்காதது போல் அலுவலக பணிகளை அவன் தொடர்ந்திருக்க இவளுக்கு நிம்மதி. இந்த சினிமாவில் காட்டுறது மாதிரிலாம் காந்த பார்வை, வசீகர புன்னவை,
கனி ரசம் சொட்ட சொட்ட வார்த்தைகள் என்று எந்த பேத்தலும் இல்லாமல் போக இவளுக்குள் நிம்மதி என்று நினைத்த போதும் அது முழு நிம்மதியாக இல்லாமல் அது என்ன மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு தவிப்பு. எந்த ஃபீலிங்கும் இவருக்கு இல்லையா என்று தன் சீட்டில் அமர்ந்தவளுக்கு கோப்பில் பார்வைகள் இருந்தாலும் நினைவு அவனை சுற்றி. நம்ம நோ சொன்னாலும் எந்த ஃபீலிங்குமே இருக்காது போல. சரி விட்டுடலாம். இன்று மாலையே இது வேண்டாம் என்று சொல்லிடலாம். வேணாமா என்று குரல் ஏக்கமாக எங்கோ கேட்கிறதே. வேணாம் வேணாம், அதற்கு செவிசாய்க்காதே என்று காதை பொத்தி கொண்டாள். நாம் உதவியாக இருக்கணும், நாம் உறுதியாக இருக்கணும், ஆசைக்கு அடிப்பணியக்கூடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். அலுவலக நேரம் முடிந்திருக்க ஒவ்வொருவராக கிளம்பிவிட அவங்க ரூம்குள்ளே போகலாமா இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லலாமா, எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது என்று தன் தோள்பையை தூக்கியவள் வாசல் வரை சென்று விட்டவள் தலையை குலுக்கி கொண்டு திரும்பினாள். அவன் அலுவலக அறை நோக்கி. இல்லை, இதுக்கு மேலே இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பொண்ணு பார்த்துட்டு வீட்டில் கலந்து பேசிட்டு முடிவு சொல்கிறேன்னு போயிடுவாங்களே, அது போல் இருக்குது. அது மற்றவங்களுக்கு வேணால் சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் பெண்ணுக்கோ பெண் வீட்டாருக்கோ எப்படி தவிர்த்திருப்பார்கள், வெளியில் சொல்லாமல் உள்ளே எப்படி மருகியிருப்பார்கள். அதுபோல் வீண் நாட்களை கடத்தி பிரயோஜனம் இல்லை. நியாயம் தர்மம் எல்லாம் யோசிக்க வேண்டாம் என்று தானே முடிவு செய்தோம். அதை இன்றைக்கே முடித்துவிட வேண்டும். அவன் அலுவலக அரைக்கதவை தட்ட கமன் என்று குரல் கம்பீரமாய் ஒலித்தது. குரல்லையே எவ்வளோ ஆழ்மை. கதவை திறந்து இவள் உள்ளே செல்ல அவன் கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்து கொண்டிருக்க இவள் அவனை பார்த்து கொண்டே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். இத்தனை நாட்கள் தெரியாத அவனுடைய தோற்றம் அவளை ரசிக்க வைத்தது. சாதாரண வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்டும் கண்களை கவர்ந்தது. எப்பொழுதும் முழுக்கை சட்டையை அணிபவர் 2 முறை மட்டுமே அதை மடித்து இருக்கும் அழகாக. சட்டை மீறி வெளியே தெரிந்த அவனது புஜங்கள் தொட்டு பார்க்கும் ஆவலை தூண்டியது. அளந்து பேசும் இதழ்கள் மற்ற நேரம் இறுக மூடியே இருக்கும். சிகரெட் பழக்கமெல்லாம் இல்லாததால் அது மென்மையாகவே அழகு நிறத்தில் இருந்தது. அவனை முழுவதுமாக நெருங்கிவிட கண்களை ஒரு முறை இறுக மூடி திறந்தவள், ஐயோ வேணான்னு சொல்ல வந்துட்டு சிக்கிரியே பைத்தியக்காரி என்று தன்னையே திட்டிக் கொண்டாள். சொல்ல வந்ததா சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு என்று அவள் நினைக்க அவளை அமர சொல்லிவிட்டு தான் வேலையை கவனமாக இருந்தான் அவன். நிமிர்ந்து அவனை நேருக்கு நேராக நோக்கும் தைரியம் இன்றி குனிந்து அமர்ந்து இருந்தாலும் அவன் விரல்களின் அசைவுகளை கவனித்தவள், இந்த விரல்கள் செய்யும் மாயம்தான் என்ன, அவருடைய அழகழகான டிசைன்கள் எல்லாம் இந்த விரல்களில் இருந்து வெளிவருபவை தானே என வியந்து நோக்கியபடி இருக்க அவன் இவளை வந்ததிலிருந்தே கேமராவில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை அவள் அறியவில்லை. யாரும் அறியாத மென் நகை சிந்தியவன், என்ன சொல்லு என்று குரல் கொடுக்க அவளுடைய ஆராய்ச்சியிலிருந்து மீண்டவள் அவன் முகம் பார்க்க புருவம் உயர்த்தி என்ன என்பது போல் அவன் பாவனை செய்ய எதற்கு வந்தோம் என்பதையே சற்று மறந்திருக்க சடுதியில் நினைவு வந்தவள் பின் எப்படி சொல்வது என்று விழித்து தலை குனிந்து தன் விரல்களை ஆராய்ந்தவள், எனக்கு நீங்கள் நேற்று எனக்கு இதெல்லாம் வேணாம் சார். புருவம் நெறிய அவளை பார்த்தவன் அவளிடமிருந்து இந்த பதிலை எதிர்பாராததால் சற்று கடினமுற்றான். பின் நிதானித்து அமர்ந்திருக்க அவனிடமிருந்து எந்த பதிலும் வராது போகவே அவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தார். இவளையே பார்த்தபடி அவன் இருக்க அந்த பார்வையில் இவளுக்கு வார்த்தைகள் வெறும் காற்றாய் மரணிக்க அதுதான் சொல்ல வந்தது சொல்லிட்டோமே, எந்திரிச்சு ஓடிலாமா என்று நினைத்திருக்க ஏன் என்றான் அவன் அழுத்தமாக. ஐயோ, இது என்ன கேள்விலாம் கேட்குறாங்க, இப்போ என்ன காரணம்லாம் சொல்ல முடியும் என்று நினைத்திருக்க சுழக்கிடும் சத்தம் கேட்டு நிமிர்ந்தவள் அவனை பார்க்க கைகளை கட்டியபடி தன் இருக்கையில் நிமிர்ந்து கம்பீரமாய் அமர்ந்து இருப்பவனை காணவும், அது வந்து சார், இது உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. இதுக்கு முன்னே நம்ம வாழ்ந்து பார்த்தோமா? அதை கேட்டு விழி விரித்தவள், என்னது விட்டா வா பழகி பார்க்கலான்னு சொல்லுவாங்க போல. ஐயோ, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அது இல்லை சார், நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற சாதாரண ஒர்க்கர், நீங்கள் என்னோடய ஓனர், அதுதான் சரி வராது. தயங்கி இவள் கூற பட் பட் என்று அவனிடமிருந்து பதில், ட்ரை பண்ணி பார்ப்போம், வருமா வராதான்னு. இது என்ன சினிமாவா? முதல்ல ட்ரைலர் காமெடி, பின்னாடி மெயின் பிக்சர்னு காட்ட என நினைத்தவள், சார் இதெல்லாம் வேணாம் சார், சரி வராது என்று வந்த கொஞ்ச நாள்லையே உங்களை மயக்கிட்டேன்னு எல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க. மயக்கிற அளவு உன்கிட்ட ஒன்றும் இல்லையே, மயங்கிற அளவு நானும் முட்டாள் இல்லை.
அவன் கூற அவ்வளவுதான். ரோசம் பொத்து கொண்டு வந்தது அவளுக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.